இந்த பையன் அழுதுக்கு இருக்கிறத பார்த்த பாட்டி இந்த பையனை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு மோதிரத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மோதிரத்தை பார்த்து அந்த பையன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். எப்படி அடுத்த நாளாவது இந்த பையன் அழுதுக்கு இருக்கும்போது அக்கா வந்து கேட்கறா என்னப்பா ஆச்சுன்னு. அப்ப பையன் சொல்றான் சித்தியோட மோதிரத்தை காணாம கிட்டேன், இது மட்டும் சித்திக்கு தெரிஞ்சே நான் அடிச்சே கொண்டுருவாங்கன்னு சொல்லும்போது அக்கா சொல்றா நீ கவலைப்படாத, நான் கொஞ்சம் பணம் சேகரிச்சு வச்சிருக்கேன், அதை வச்சு நம்ம அதே மாதிரி ஒரு மோதிரத்தை வாங்குவோம்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட இருக்க பணத்தை எடுத்துட்டு அங்க போற வண்டியை பிடிச்சி டவுனுக்கு போறாங்க. போனவங்க ஒரு நகை கடைக்குள்ள போகும்போது அந்த கடைக்காரங்க சொல்றாங்க பெரியவங்களை கூட்டிட்டு வாங்க, இப்ப நீங்க கிளம்புங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது ஊர்ல இருக்க ஒரு மாமாவை கூட்டிட்டு அந்த கடைக்கு போறாங்க. போனவங்க அதே மாதிரி ஒரு மோதிரத்தை எடுத்துட்டு பணத்தை கொடுக்கும்போது அந்த கடைக்காரங்க சொல்றாங்க இந்த பணம் பத்தாதுன்னு. அப்ப மாமா சொல்றாரு இந்த பணத்தை கொடுத்தும் தரமாட்டீங்களா மோதிரத்தை அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிடுறாரு. இதனால கடைக்காரவங்க இவங்களை வெளியில துரத்தின்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பசங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அக்கா சொல்றா நம்ம பணத்தை சேர்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வேலை கேட்டு போறாங்க. அவங்க சொல்றாங்க நீங்க சின்ன பசங்க அதனால கிளம்புங்கன்னு சொல்லி இவங்களை அனுப்பிடுறாங்க. இதனால இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அங்க ஒரு அம்மா நிலக்கடலை உரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மா கிட்ட போய் சொல்றா நாங்களும் நிலக்கடலை உரிக்கிறோம், எங்களுக்கும் கடலை தாங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மாவும் சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நிலக்கடலையும் உரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன வேலையும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தையும் சேகரிக்கிறாங்க. அந்த நேரம் சித்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க. சித்தியை பார்த்து அந்த பொண்ணு பயந்தே போயிடுறா. அப்படி வந்த சித்தி பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து ஆதார் கார்டை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படி இந்த பக்கமா அந்த பையன் அழுதுக்கு இருக்கும்போது அக்கா போய் சொல்றா சித்திக்கு மோதிரம் காணாம போன விஷயம் ஒன்னும் தெரியாது, அதனால நீ கவலைப்படாதுன்னு. இப்படியே பாத்தீங்கன்னா சில நாட்களாவது போன சித்தியும் அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த சித்தி சொல்றா நம்ம கடன் அடைக்கணும்னா நம்ம மோதிரத்தையும் விப்போம்னு சொல்லிட்டு மோதிரத்தை எடுக்கிறதுக்காக உள்ள போகும்போது இந்த ரெண்டு சின்ன பசங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும்போது அங்க ஒரு முயல் போகுது. அப்படி போகும்போது மண்ணு கடையில இருந்த மோதிரம் வெளியில வந்துருது. இத பார்த்த பசங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே அந்த பொண்ணு அந்த மோதிரத்தை தண்ணியில கழுவிட்டு சித்தி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. சித்தி இந்தாங்க மோதிரம்னு. அதுக்கப்புறம் சித்தியும் மோதிரத்தை கணவன்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் கணவன் மோதிரத்தை வித்துட்டு அவரோட சித்தப்பா கிட்ட போய் கேட்கிறாரு 2000 ரூபாய் கடனா பணம் கொஞ்சம் தாங்கன்னு. அப்ப சித்தப்பா சொல்றாரு பணம் எல்லாம் இல்லப்பா இங்க இருந்து போன்னு. இதனால இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு வரும்போது இவர் வட்டிக்கு கடன் வாங்கின அந்த ஆளு பணத்தை கொடுக்க துப்புல பிச்சைக்கார நாய்களான்னு சொல்லி இவரோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தி இருக்காரு. உடனே இவர் போய் சொல்றாரு இதுல 35,000 ரூபாய் பணம் இருக்கு, 2000 ரூபாய் பணத்தை நான் நாளைக்கு தர்றேன்னு சொல்லும்போது அந்த ஆள் சொல்றாரு அதெல்லாம் முடியாது, பணத்தை கூடுறா நாயன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. உடனே இந்த பொண்ணு உள்ள ஓடி போயிட்டு அவ சேர்த்து வச்சிருந்த பணத்தை அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா. இதை பார்த்தா அப்பா உங்களுக்கு ஏதுமா இவ்வளவு பணம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பணத்தை கொடுத்து கடனையுமே அடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பாட்டி சொல்றாங்க இந்த பணத்தை சேர்க்க பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமாப்பான்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுக்கு இந்த சித்தியும் அவங்களோட தவற உணர்ந்து அந்த பசங்களை ரொம்ப பாசமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க.